வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜனவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 2025 வருஷத்தில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம், அதாவது காலச்சக்கரத்தின் இன்றைக்கி 8வது ராசியான விருச்சக ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு மட்டும் இந்த செவ்வாய் அதிபதி இல்லை, மேசராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அப்போ மேசராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த விருச்சிக ராசின்றது பார்த்தா நீர் ராசின்னு சொல்லுவாங்க, நீர் கிரகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு, அதாவது நீர் கிரகம் நம்ம சொன்னால் கூட இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு இப்போ எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. பொதுவாக ஒரு ராசிக்கு அதிபதி எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்றதை முதல்ல பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிறோம்னா அந்த வீட்டுக்கு அதிபதி, அதாவது ஓனரு, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறாரு, அதை வச்சு தான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லைங்களா? அதுபோல் நம்ம வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 9வது பாவகத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு இப்போ 9வது வீட்டில் கட்டான்றது இருக்கிறார். 9வது இடம்னா என்ன? அதாவதுன்றது இன்றைக்கி 9ஆம் இடம்ன்றது பிதிருஸ்தானம், அது இல்லாமல் சுகஸ்தானம். அதாவதுன்றது சுகஸ்தானம் கிடையாது, இன்றைக்கி என்ன சொல்லணும், பாக்கியஸ்தானம். இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா 9வது பாவகத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா இன்றைக்கி நீச்சம் அடைஞ்சிருக்கிறார், வக்கரமடைஞ்சு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ வக்கரமடைஞ்சு நீச்சம் அடைஞ்சிருக்கிறாருன்னா இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்படியாப்பட்டவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு நல்லது பண்ணியே தீருவார். ஏன்னா பொதுவாக 9ஆம் இடம்ன்றது இன்றைக்கி பாக்கியஸ்தானம். ஏதாவது ஒவ்வொரு நம்ம ஒரு பாக்கியம் எதிர்பார்க்க, ஐயா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தது பெரிய விஷயம், கல்யாணம் ஆனதுக்கு ஒரு நல்ல பாக்கியம், எனக்கு வேலை கிடைச்சது ஒரு நல்ல பாக்கியம், இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அது 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறார் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை இந்த மாதத்தில் கொடுத்துட்றாரு. படிப்புக்கு மாற்றங்களை கொடுத்துருவார். முதல்ல இதுக்கு முன்னாடி படிக்கலைங்க, மைண்டில் ஏறல, நான் விளையாட்டு குணமாகவே இருந்துட்டேன், எனக்கு படித்த படிப்புக்கு பலன் கிடைக்குமா? இல்லை படிப்பை முடிச்சுட்டேன், என் முடித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா? அருமையான வாய்ப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, டெம்பரவரியாக வேலை செய்துட்ருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிற யோகம். அதே சமயத்தில் இந்தபடிய கட்டம் உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக சொல்கிற கொடுத்தே தீர்வார். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் எந்த மாதிரி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கடக ராசியில் 97 டிகிரியில் இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் நிச்சயமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, ரிஷப ராசியில் கட்டாக்கு, அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா மேச ராசிக்கு இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். மேசராசிக்கு மேசராசிக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர். அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, புரியுதுங்களா? அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். அப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் யார்? நவகிரகத்திலேயே ராஜா தான் குரு பகவான். அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடி கொடுத்துருவார், குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறோம். அப்போ குரு பகவான்
நம்ம ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாங்களா அப்படின்றத முதல்ல பாருங்கள். ஏன்னா நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் யார்? தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான், புத்திக்காரகன், அறிவுக்காரகன், ஞானக்காரகன், கல்விக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். நம்ம எவ்வளோ பேசணும், யோசிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு ஒரு படித்து எந்த வேலைக்கு போகணும், நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாமே டிசைட் பண்ணுறதில்ல யாருன்னா புதன் பகவான் தான். அப்போ குரு, சனி, புதன் இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த உடைய செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாருன்னா என்ன நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு, இவர் எந்த தன்மையில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இன்றைக்கி குரு வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை கொடுத்துருக்கிறாரு. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த குரு பகவான் வந்து யார்? உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் அதிபதி. 2வது பாவகம்னா இன்றைக்கி வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த குரு. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? தனஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருந்தால் தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். உங்களுடைய தனத்துக்கு அதிபதியே இவர் தான் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான். குரு யார் தெரியுங்களா? கேப்டன் வச்சுக்கலாம், ராஜான்னு வச்சுக்கலாம், தலைவர்னு வச்சுக்கலாம். இந்த ஜாதகத்துக்கு இந்த அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ராஜாவாக விளங்கக்கூடிய சுப கிரகம் யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் ஒரே ஒரு பாதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் கொடுத்துருக்கிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொன்னேன். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். அதே மாதிரி 5வது பாவகம், மெயின் 5ஆம் இடம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? புத்திரஸ்தானம். அதே மாதிரி பூர்வீக புண்ணிய ஸ்தானம். பூர்வீகம்னா என்ன? எங்கள் அப்பா கடன் இருக்குதுங்க, எங்கள் அப்பா பட்ட கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, குழந்தை இல்லை, கல்யாணம் இல்லை, கஷ்டப்படும் போது எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா சொத்தாவது இருக்குது, பிரித்து கொடுத்தா கூட என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன், என்னோடய வாழ்வாதாரம் தேடிக்குவேன், நான் வளர்ச்சி அடைஞ்சிருவேன், என் வாழ்க்கையில் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்பாவுடைய இடம்தான் அந்த உடைய கட்டன்றது பூர்வீக ஸ்தானம். அதாவது அப்பா வழியில் இருக்க வேண்டிய கர்மாக்கள், அது நல்லதோ கெட்டதோ அது வர வேண்டிய இடம் தான் 5ஆம் இடம். சரிங்களா? அதே மாதிரி புத்திரஸ்தானம் 5ஆம் இடம். ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும்னாலும் 5ஆம் இடம் தான் நல்லா இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்களுக்கு வந்து தனஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதி யார்? குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் 48 டிகிரியில் இருக்கிறார். இப்போ உங்களுடைய தனஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னா என்ன? மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கிறார். தனஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி திருமணஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அப்போ என்ன பண்ணுவார்? நான் உங்களுக்கு வந்து திருமண யோகத்தை கொடுக்குறேன். ஏன்னா இப்போ குழந்தை பாக்கியங்களுக்கும் கல்யாணத்துக்கும் அதிபதியே இந்த குரு தான். குரு வந்து எல்லாத்துக்குமே அதிபதி தான். ஆனால் மேக்ஸிமம் இந்த 2க்கு ரொம்ப இறங்கி வேலை செய்வார். அதுக்கு தான் கல்யாணம் ஆகலைன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? சாமி எங்களுக்கு குரு பார்வை இருக்குதா பார்த்து சொல்லுங்கள், எனக்கு கல்யாணன்றது ஆகலை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குரு பார்வை இருக்குதா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ குரு பகவான் 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து கலஸ்திர குருவாகவும் இருக்கிறார். கலஸ்திர குருன்னா என்ன? இப்போ எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, எனக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆனது எனக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோம், பிரிஞ்சிட்டோம், நாங்கள் வந்து இல்லை எனக்கு விலகிட்டாங்க, இல்லை இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? அடுத்த கல்யாணத்துக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம். இல்லை இது போல் ஒன்றுக்கு நான் 2 கல்யாணம் கூட பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு செட் ஆகல, 3ஆவதாக நடக்குமா அப்படின்னு நினைக்கிற இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு கலஸ்திர குரு 2025 வருஷத்தில், அதாவதுன்றது 5ஆவது மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. 2025 5ஆவது மாதம், அதாவது மே மாதம். சரிங்களா? மே மாதம் 14ஆம் தேதி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலஸ்திர குரு தான்.
அப்போ அது வரைக்குமே உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல ஏற்பாடு, நல்ல சப்போர்ட்டிவாக அவர் இருப்பார். திருமணம் நடக்காதவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி 2025 5வது மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார அடித்து சொல்கிறனுக்கு கண்டிப்பாக சொல்கிற கல்யாணம் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்ததுன்றது வந்து பார்க்கும்போது சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். அனுசம் நட்சத்திரம் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறார். அப்போ அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள் கொடுத்தவர் யார்? அதாவது உங்களுக்கு 3வது பாவகத்துக்கும் 4வது பாவகத்துக்கும் அதிபதி. அதாவது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கும் இன்றைக்கி வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி மாதிரஸ்தான சுகஸ்தானத்துக்கும் அதிபதி. இன்றைக்கி வந்து தைரியஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான். பொதுவாக உங்களுக்கு தைரியத்தையெல்லாம் கொடுத்துட்ருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி தான். உங்களுக்கு வந்து அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு 3ஆம் இட சகோதரஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துலையே இருக்கிறார். சொந்த வீட்டிலே இருக்கிறார். பூரிட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் 320 டிகிரியில் இருக்கிறாரு இப்போ சனி பகவான். கிட்டத்தட்ட சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டான்றது வந்து 4ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது கண்டிப்பாக நன்மையை கொடுத்துருவார். சரிங்களா? இது ஒரு வகையில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சிரமப்பட்டாலும் பயப்பட வேண்டாங்க, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் இருக்கிறார். ஏன்னா சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துலேயும் இருக்கிறார் இல்லையா, அவர் வீட்டுக்கு அதிபதி தானே. அப்படி இருக்கும்போது என்னன்னா கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இது பாதகமான நேரம். கூட்டு தொழில் ஜாமீன் கழுத்து போகிறவங்களுக்கு பாதகமான நேரம். மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் கூட இது பாதகமான நேரம் தான். உதவி செஞ்சால் கூட உபத்திரம் தான் வரும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குடும்பம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னாலும் நீங்கள் தான் சம்பாரிச்சாகணும். உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு நல்லதுனாலும் நீங்கள் தான் சம்பாரித்து கொடுக்கணும். அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரு நல்லதுனாலும் நீங்கள் தான் பார்த்தாகணும். அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் தான் பார்த்தாகணும். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு 4 காசு வேணும்னாலும், அப்பா அம்மா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு 4 காசு வேணும்னாலும் நீங்கள் தான் மாடு மாதிரி உழைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அப்படி உழைச்சாவது நல்ல பேர் இருக்குதா? கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் செஞ்சு பாவின்ற பேர் வாங்கிட்டு உட்காரோடைய நேரம் தான் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி புதன் பகவான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த புதன் பகவான் கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களை கொடுத்துருக்கிறாரு. கேட்டையில் பிறந்தா கோட்டையில் வாழ்வான்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? புதன் பகவான். அதாவது புத்திக்காரகன், அறிவுக்காரகன், ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். அந்த புதன் பகவான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8வது பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் 8வது விட ஆயுள் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா இந்தவுடைய புதன் பகவான் தான். அப்போ இந்த புதன் பகவான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு இப்போ எங்கே இருக்கிறாருன்னா இன்றைக்கி 1வது பாவகத்திலேயே இருக்கிறார். கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் விருச்சக ராசியில் 335 டிகிரியில் இருக்கிறாரு இப்போ. அப்போ இந்த புதன் பகவான் அதாவது இந்தவுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்தவுடைய புதன் பகவான் வந்து எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 4ஆம் தேதியே மாறிடுறார். இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா கரெக்டான்றது விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போகிறாரு. அப்போ 1வது பாவகத்திலிருந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி 2வது இடத்துக்கு போயிட்டாருன்னா நல்லாயிருக்கு. அப்போ இந்த 4 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. தனஸ்தானம் அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ இந்த 4 தேதிக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் 4 தேதிக்கு மேலே போயிட்டு தனுசு ராசியில் போய் வீடு அதாவது குரு வீட்டில் உட்காந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட 24 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசியில் தான் இருப்பார். அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு இப்போ 7ஆம் பார்வையை இப்போ பார்த்துட்ருக்கிறாரு. விருச்சக ராசிக்கு இந்த 2024வது வருஷத்தில் ஒரு ராசிக்கு 3 பார்வை வாங்கின ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசியில் ஒரே ராசி உங்கள் ராசி மட்டும்தான். ஏன்னா ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை 7ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பார்வைன்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9
அப்போ 5ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியும் 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்கள் ராசி குரு பார்த்துட்ருக்கிறார். குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால 2025 வருஷம் மே மாதம் 14 தேதி வரைக்கும் குரு பார்வை உங்கள் ராசி மேலே படுறதுனால சூப்பராக இருக்குது நம்ம சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து சனி பார்வை கும்பத்தில் இருந்து சனி பார்வை 3, 7, 10 3 வீட்டு பார்ப்பார். 3ஆம் இடமா மேச ராசி, 7ஆம் இடமா சிம்ம ராசி, 10ஆம் இடமா பார்த்தா விருச்சிக ராசி. சனியும் உங்கள் ராசி பார்க்குறாரு 10ஆம் இடமா. அதுவும் சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தொழிலுக்கு காரகனே உங்கள் ராசி டைரெக்டாக 10ஆம் இடமா பார்த்ததுனால உங்களுக்கு 4 காசு லாபத்தை பார்க்கலாம். தொழிலில் பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்கும். மொத்தத்தில் இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். இந்த ஜனவரி மாதம் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுக்கு லாபத்தை பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது உங்கள் ராசி 11ஆம் இடமா பார்க்குறாரு. ராகுக்கும் கேதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பார்வை தான். அப்போ கன்னி ராசியில் இருக்கிற ராகு பகவான் வந்து கேது பகவான் வந்து பார்த்தா 3ஆம் இடமா கடகராசி, 7ஆம் இடமா மீன ராசி, 11ஆம் இடமா உங்கள் விருச்சிக ராசி தான் பார்க்குறாரு. அப்படி பார்த்தோன்னா ராக போல் கொடுப்பாருல கேதை போல் கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கோச்சாரத்தில் கிரக பார்வைன்னு வரும்போது 2 பேர்த்துக்கு ஒரே பார்வை தான். அப்போ குரு 7ஆம் இடமா பார்க்குறாரு, சனி 10ஆம் இடமா பார்க்குறாரு, கேது 11ஆம் இடமா பார்க்குறாரு. இந்த 3 பேர்த்தினுடைய பார்வை அந்த 3 பேர்த்தினுடைய அந்த ஒளி ஒரு இடத்துல படுது அப்படின்னா உங்கள் ராசி மேலே மட்டும்தான். அப்போ உங்களுக்கு இது அருமையான ஒரு தருணம். கிட்டத்தட்ட இந்த 2025 முதல் மாதம் முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் அந்த 3 ராசி உங்களை பார்க்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன் இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு, கிரயம் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு, மண்மனை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு. உங்களுக்கு கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார் நான் சொல்லுவேன். 4 காசு சம்பாரித்து பிள்ளைங்களுடைய படிப்பு அதாவதுன்றது வந்து எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் மதுரை மேலே இருக்கிற போன மாதிரி இந்த பக்கம் தாவறதா இந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமலே இருந்துட்டீங்க. ஆனால் இதுக்கு மேலே அந்த உடைய முயற்சிக்கு பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 7ல் குரு இருக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த 7ல் குரு இருந்தால் திருமண யோகம், திருமண குரு பார்வையும் உண்டு. ஏன்னா கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். குரு பார்வையில் கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ குரு பார்வை உங்களுக்கு 7ல் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமண யோகம் குரு பார்வை நல்லா இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கலஸ்திர குரு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருவார். அதே சமயத்தில் வந்து அர்த்தாஷ்டம சனி இப்போ நடக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களுமே நீங்களே இறங்கிட வேண்டாம். மாப்பிள்ளை நான் இருக்கிறேன், மச்சான் நான் இருக்கிறேன், நண்பா நான் இருக்கிறேன், சொந்த பந்தம் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 10 ரூபா வாங்கி கொடுத்தாலோ, ஜாமீன் கையெழுத்து போட்டாலோ, 2வது முன்ன நின்று நல்லதை பண்ணி கொடுத்துட்டு வந்தாலோ தேவையில்லாத சிக்கல் மாட்டிக்குவீங்க. அர்த்தாஷ்டம சனி அவசரப்பட வேண்டாம். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா 100% இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் ஒரு சாதகமாக இருக்க போகுதா தவிர இது பாதகமாக கண்டிப்பாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா முன்னே நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா, நீச்சத்தில் இருக்கிறாரா, உச்சத்தில் இருக்கிறாரா, ஆட்சியில் இருக்கிறாரா, பகையாக இருக்கிறாரா, உங்களுக்கு திசா புத்தி என்ன, இது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தவர போல் தான் பலன்களை கொடுப்பாரு. அது நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரின்றது வந்து உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.